கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோவான் அதிகாரம் 6 வசனம் 48. ஜீவ அப்பம் நானே. பிரியமானவர்களே, நாம் நம்பியிருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜீவ அப்பமாயிருக்கிறார். அவருக்கு நம்முடைய வாழ்வில் இடம் கொடுக்கும்போது ஒரு குறைவும் நம்மை தொடாதபடிக்கு அவர் நம்மை காத்து கொள்வார். யோவான் 6:48 ஜீவ அப்பம் நானே என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னிடத்தில் வருகிறவன் ஒருபோதும் பசியடைய மாட்டான், என்னை விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் தாகமடைய மாட்டான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பம் என்பது நம்முடைய அடிப்படை உணவு. உணவில்லாமல் நம்மால் வாழ முடியாது. நம்முடைய உடலை போலவே நம் ஆத்துமாவையும் காப்பதற்கு ஜீவ அப்பமாகிய இயேசு நமக்கு தேவையானவர். அப்பம் உடலை போஷிக்கிறது போல கிறிஸ்து ஆத்துமாவை தாங்குகிறார். அவர் இல்லாமல் நம் வாழ்வு வெறுமையாகவே இருக்கும். செல்வம், வெற்றி, இன்பம் இவை யாவும் தற்காலிகம். இயேசுவே நம் இருதயத்தின் ஆழ்ந்த பசியை நிறைவு செய்கிறவராயிருக்கிறார். அவரை விசுவாசிப்பவன் ஒருபோதும் பசியோ தாகமோ அடைய மாட்டான். அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார். அப்பமாகிய அவரை நாம் தினந்தோறும் போஷித்து நம்முடைய வாழ்வை திருப்திப்படுத்துகின்றோமா? மன்னாவாகிய வேத வார்த்தைகளை நாம் தினந்தோறும் ஆராய்ந்து அறிந்து அவர் விரும்புகிறபடி நாம் வாழ்கின்றோமா? அவர் வார்த்தைகளை கை கொண்டு வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்த்து அப்பமாகிய அவருக்கு நம்முடைய வாழ்வில் இடம் கொடுப்போம். அவர் நம் ஒவ்வொருவரையும் போஷித்து திருப்தியாக்கி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ, உம்மை போஷித்து உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களோடு கூட இருந்து உம்முடைய வழியில் எங்களை நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.